பிரெஞ்சு எழுத்தாளர் விக்டர் ஹூகோ என்பவர் தன்னுடைய எழுத்துக்களிலே ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார். அந்த நிகழ்வு என்ன என்று சொன்னால், 18ஆம் நூற்றாண்டிலே பிரெஞ்சு புரட்சி பிரான்சிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் ஒரு தாயானவள் தன்னுடைய 2 மகன்களோடு வீட்டிலிருந்து வெளியே தப்பித்து ஓடுகிறார். கலவரக்காரர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து ஓடுவதற்காக அவர் ஒரு அடர்ந்த காடு வழியாக பயணம் செய்கிறார். 2-3 நாட்கள் உணவு எதுவுமே கிடைக்காமல் சாப்பிட கிடைக்காததால் அவளும் அவருடைய 2 மகன்களும் உடல் தளர்ந்து காணப்படுகிறார்கள். அப்பொழுது அவ்வழியே வந்த 2 ராணுவ வீரர்கள் அவர்கள் நிலை கண்டு அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற உந்துதலில் அவர்கள் தங்களிடம் இருந்த ஒரு ரொட்டி துண்டை எடுத்து அந்த தாயிடம் கொடுக்கிறார்கள். உடனே அந்த தாயானவள் அந்த ரொட்டி துண்டை 2ஆக உடைத்து அதை தன்னுடைய 2 மகன்களுக்கும் கொடுக்கிறார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்று கொண்டிருந்த அந்த 2 ராணுவ வீரர்களில் ஒருவர், ஏன் இவர் இப்படி செய்கிறார்? தனக்கு கிடைத்த அந்த ரொட்டி துண்டை தான் உண்ணாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு இவர் அமைதியாக இருக்கிறாரே, ஒருவேளை இவருக்கு பசிக்கவில்லையா அல்லது இவருக்கு ரொட்டி பிடிக்கவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு மற்றொரு ராணுவ வீரர் அவரிடம் சொல்வார், அவளுக்கு பசிக்காமல் இருக்காது, அவளுக்கு ரொட்டி துண்டை பிடிக்காமல் இருக்காது, தன்னுடைய பிள்ளைகள் இருவரும் நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே அவர் இப்படி செய்கிறார் என்று அவர் சொன்னதாக இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார். இது இயேசுவின் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு தாயானவள் எப்பொழுதுமே தன்னுடைய நலனை பற்றி கருதாமல் தன் பிள்ளைகளுடைய நலனை கருதி அவர் மீது அன்பும் அக்கறையும் கொள்வதுதான் இயல்பாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற அன்றாட தாய்மார்களை விட தாய்களுக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற நம்முடைய பாதுகாவலை சிறைமீட்ட அன்னை வேளாங்கண்ணி அவர்கள் எப்பொழுதுமே நம் மீது அக்கறை கொண்டவராக, கரிசனை கொண்டவராக, அன்பும் ஆதரவும் கொண்டவராக இருப்பதால் தான் தலைமுறையோடும் போற்றப்படுகின்ற அன்னையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், நல்லவர்களை கண்டால் வாழ்த்தை வணங்குவது, பெரியோர்களை போற்றி கைகூப்பி தொழுவது நமது இயல்பான செயல்பாடு. இதனால்தான் திருவள்ளுவர் திருக்குறள் 26 அழகாக சொல்கிறார், தன் உயிர் தான் அற்ப பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்று சொல்லி, அதாவது தனது உயிர் தன்னுடையது என எண்ணாமல் தன் நலனை கருதாமல் அதை பிறருக்கு உயிராக்கி வாழ்வுரை எல்லா மாந்தரும் வாழ்த்தி வழங்குவர், அவர்களை தலைமுறையோடும் போற்றி புகழ்வர் என்று அழகாக சொல்கிறார். இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் சீராக்கின் ஞானம் புத்தகம் 37வது பிரிவில் 24வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஞானி புகழால் நிரப்பப்படுவார், அவரை காண்போர் அனைவரும் அவரை பேர் பெற்றவர் என அழைப்பர் என்று இந்த சீராக்கின் ஞானத்தின் ஆசிரியர் பதிவு செய்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நமது அன்னை மரியாளும் தன் உயிரை தமது என கருதாதவர் எல்லோரும் நிறைவாக வாழ வேண்டும் என்று இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முழுமையாக தம்மை மட்டுமல்ல சிலுவை சாவுக்கு கூட தன் மகனையும் அர்ப்பணித்தவர் அன்னை மரியாள். எனவேதான் அவரை தலைமுறையோடும் பேர் பெற்றவர் என்று போற்றுவது நம்முடைய கடமை. அன்புக்குரியவர்களே,
அன்னை மரியாதை தலைமுறைதோறும் பேறு பெற்றவர் என்று போற்றுவதால் அவருக்கு பெருமை என்பதை விட போற்றாவிட்டால், அன்னையை தலைமுறைதோறும் பெருமைப்படுத்தாவிட்டால் நமக்குதான் சிறுமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் அன்னையை போற்றுவதால் அவர் பெருமையடைந்து கிடையாது. ஆனால் நாம் போற்றாவிட்டால் நாம் தான் சிறுமை அடைகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால், பேறு பெற்றவர் என்று முதலில் அன்னை மரியாதை வாழ்த்தியது தலைமுறையோடு வாழ்த்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அன்னை மரியாதை பேறு பெற்றவர் என்று முதலில் வாழ்த்தியது வானதூதர்கள் தான். லூக்கா நற்செய்தியில 1வது பிரிவு 28வது வசனத்தில் வாசிக்கிறோமே, அருள்மிகு பெற்றவரை வாழ்வு என்று அந்த வாழ்வு அவரை முதலில் வாழ்த்துகிறார். தொடர்ந்து 2வதாக அன்னை மரியாதை பேறு பெற்றவர் என்று வாழ்த்தியது அவருடைய உறவினரான எலிசபெத் அம்மாள். லூக்கா நற்செய்தியில 1வது பிரிவு 42வது வசனத்தில் வாசிக்கிறோமே, பெண்களுக்கு நீ ஆசி பெற்றவர் என்று அன்னை மரியாதை போற்றி புகழ்ந்தார், பெருமைப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து லூக்கா நற்செய்தியில 11வது பிரிவு 27வது இறைவசனத்துல, கூட்டத்தில் பெண் ஒருவர் உன்னை கருத்தாகி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாதை பெருமைப்படுத்துகிறார். ஆனால் அதற்கு இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்வார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்து இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்று சொல்லி, இவ்வாறு அன்னை மரியாதை பேர் பெற்றோர் என்பதை பெண் பெருமைப்படுத்திய பொழுது அதற்கு மறுமொழி கொடுத்ததன் வழியாக அன்னை மரியாதை அச்சூழலில் அவர் சிறுமைப்படுத்தவில்லை, மாறாக அதன் வழியாக அப்பெண்ணின் வாழ்த்தை வரவேற்ற மரியாவின் உயிர் பெருமைக்கு முதல் காரணம் உடல் அளவிலான தாய்மை மட்டும் அல்ல, மாறாக அவர் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்த சீடத்துவம் தான் அதற்கு காரணம் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இயேசு அவ்விடத்திலே அவ்வாறு சொல்கிறார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இதனால் தான் திரு அவையின் தொடக்கம் முதல் இன்று வரை தலைமுறை தலைமுறையாக மரியாதை வாழ்த்தி வணங்கி பெருமைப்படுத்தி அவர் வழியாக இறை அருளை அனுபவித்து வருகிறோம். இதை உணர்ந்த அன்னை மரியாள் தன் புகழ்ச்சி பாடலை தலைமுறை தலைமுறையாக என்னை வாழ்த்தி போற்றும் என்று அவரை பாடிவிட்டு சென்றார். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவர் பெருமைப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால், தலைமுறை தலைமுறையாக பெருமைப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் அது அன்னை மரியாள் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த அன்னை மரியாதை தான் சிறை நீட்ட அன்னை வேளாண்மை தாய் என்று நாம் நம்முடைய பாதுகாவலை கொண்டு அவருக்கு விழா எடுப்பதற்காக நவ நாட்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த தலைமுறைகளிலே நீங்கள் நானும் ஒருவர் அவர்களை பெருமைப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். தலைமுறையோடும் அன்னை மரியாதை பெருமைப்படுத்துவது என்பது வெறும் வார்த்தைகளால் வாழ்த்துவது மட்டுமல்ல, அல்லது புது புது வர்ணனைகளால் அடைமொழிகளால் அவரை போற்றுவது மட்டுமல்ல, அல்லது அவர் திரு உருவங்களை ஆடை அணிகலன்களால் அலங்கரிப்பது மட்டுமல்ல, அல்லது வரங்கள் கேட்டு நேர்ச்சிகள் செய்வதோ கோவில்கள் பூசல்கள் கட்டி விழா எடுத்து கொண்டாடுவதோ அல்ல, அல்லது இந்த நாட்களிலே ஜெபமாலை அணிவித்து காவி உடை உடுத்தி அன்னை மரியாதை வீற்றிருக்கின்ற வேளாண்மனைக்கு பாத யாத்திரையாக செல்வது அவரை பெருமைப்படுத்தாது. மாறாக அன்னை மரியாதை போற்றி பெருமைப்படுத்துவது என்பது அவர்களுடைய அந்த ஆழமான நம்பிக்கையை நமதாக்கி அவரது பண்புகளை நம்மில் வளர்த்து அவரை பிரதிபலிப்பதுதான் அடங்கி இருக்கிறது. அந்த அன்னை மரியாதை கொண்ட ஆழமான நம்பிக்கை நமதாகவில்லை என்று சொன்னால், அவருடைய பண்புகள் எல்லாம் நமது பண்புகளாக மாறவில்லை என்று சொன்னால், நாம் எவ்வளவுதான் விழா கொண்டாடினாலும் கால்களுக்கு நடந்து சென்றாலும்
காவி ஊர்த்தி ஜெபமாலை அணிவித்துக் கொண்டிருந்தாலும் அது அன்னை மரியாதை பெருமைப்படுத்தாது, அதற்கு பெருமை சேர்க்காது. எனவே அன்புக்குரியவர்களே, தலைமுறையாக அன்னை மரியாதை பேர் பெற்றவர் என்று பெருமைப்படுத்துவது இரண்டு நிலைகளில் தான் அடங்கி இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல அன்னை மரியாதை போன்று நம்பிக்கையில் நாம் எப்பொழுது வேரூன்றி வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் அவரை போன்று நாமும் பேறு பெற்றவர்களாக பெருமைக்குரிய மக்களாக வாழ முடியும். இதைத்தான் திருப்பாடல் 40:4 நமக்கு அழகாக சொல்கிறது. ஆண்டவரை நம்புவோர் பேறு பெற்றோர், அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். அன்னை மரியாள் நம்பினார், பேறு பெற்றவராக பெருமைப்படுத்தப்பட்டார். அவர் சிலைகளை நோக்காமலும் பொய்யானவற்றை சாராமல் வாழ்ந்தது போல நாமும் அவரை போன்று நம்பிக்கை கொண்டிருந்தால், உண்மையான நம்பிக்கை கொண்டிருந்தால், பொய்யானவரை சாராதவர்களாக சிலைகளை நோக்காதவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவரை போல தலைமுறையாக நாமும் பேறு பெற்ற மக்களாக வாழ முடியும். இரண்டாவது, அன்னை மரியாதை போன்ற எளியவர் நலனில் அக்கறை யாரெல்லாம் கொள்கிறார்களோ, அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்கிறார்களோ, அடுத்தவர் நலனில் ஆதரவு நீட்டுகிறார்களோ, அடுத்தவருடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுகிறார்களோ, அன்னை மரியாதை போல அவர்களும் பேர் பெற்ற மக்களாக வாழ முடியும். இதைத்தான் அதே திருப்பாடல் ஆசிரியர் 41வது திருப்பாடல் 1வது இறைவசனத்தை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார். எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேர் பெற்றவர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார் என்று சொல்கிறார். அன்னை மரியாள் அடுத்தவர் நலனில், எளியவர் நலனில், விரும்பியவர்களும் வேண்டாதவர்களுடைய எல்லாருடைய நலனிலும் அக்கறை கொண்டிருந்ததால்தான் தலைமுறையாக அவரை பேர் பெற்றவர் என்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே போல நீங்களும் நானும் எளியவர் நலனில், ஏழைகளின் நலனில், இல்லாதவர் நலனில், அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு வெளிப்படுத்துகின்ற பொழுது நாமும் பேர் பெற்ற மக்களாக மட்டுமல்ல, துன்ப நாளில் கூட ஆண்டவர் நம்மை விடுவிக்கக்கூடிய பேர் பெற்ற மக்களாக வாழ முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த அன்னை மரியாளுக்கு இருந்த 2 பண்புகளையும் நமதாக்கி வாழ்ந்தால் அவரை போல நாமும் பேர் பெற்றவர்கள் தான். ஆமென்.